24,000 பாகிஸ்தானிய பிச்சைக்காரர்களை சவுதி அரேபியா நாடு கடத்தியிருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து வேற வேற காரணங்களை சொல்லி விசா வாங்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மத வழிபாட்டு தலங்கள்னு வாசல்ல நின்று பிச்சை எடுக்கிறதையே பாகிஸ்தானிகள் சவுதி அரேபியாவில் பெரும்பாலும் தொழிலா வச்சிருக்காங்களாம். இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்கள நாடு கடத்த ஆரம்பிச்சிருக்கு சவுதி அரேபியா. அப்படி பார்க்கும்போது 2025 மட்டும் 24,000 பேரை சவுதி அரேபியா நாடு கடத்தியிருக்கு. அதுவும் யார் அப்படின்னா பாகிஸ்தானியர்கள். பாகிஸ்தான்ல இருந்து சவுதிக்கு வந்து பிச்சை எடுக்கிறவங்க. விசிட் விசா மாதிரியான நிறைய விசாவை பயன்படுத்தி சவுதி அரேபியாவுக்குள்ள வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுதாங்களாம். இது ஒரு சிண்டிகேட்டாவே ஃபார்ம் பண்ணி பண்ணுதாங்களாம். சவுதி அரேபியாவில் மட்டும் இல்ல, துபாயை உள்ளடக்கி ஐக்கிய அரபு அமீரகத்தில் கூட பாகிஸ்தானியர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டுக்கு பெரும்பாலும் விசா கொடுக்கறதையே ஐக்கிய அரபு அமீரகம் தவிர்த்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளா. இந்த ஒரு விஷயத்துல சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம்னு எல்லா வளைகுடா நாடுகளும் பாகிஸ்தானை கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஏஜென்சியே ஒரு டேட்டா கொடுக்குது. பாகிஸ்தான் ஏர்போர்ட்ல 60,000க்கும் மேற்பட்டவங்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெளிநாட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள பாகிஸ்தான் ஏஜென்சியை தடுத்து நிறுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பாகிஸ்தானிகள் மற்ற நாடுகளில் போய் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனையால நிறைய சர்வதேச பிரச்சனையில பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணவே நிறைய நாடுகள் பயந்து பின்வாங்குதாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது பாகிஸ்தான் அரசாங்கமே 66,000 பேரை தடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப எத்தனை பேர் நிறைய நாட்டு கண்ணுல மண்ணை தூவிட்டு பாகிஸ்தான்ல இருந்து போய் அங்க எவ்வளவு பெரிய இல்லீகல் வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றது இந்த ஒரு பாகிஸ்தான் ஏஜென்சி டேட்டால இருந்தே நமக்கு தெரிய வருது. நம்ம ஓகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.